வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில ஆக்சுவலா லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா சண்டேவோட ஸ்பெஷல் பார்த்துருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்சு, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாருமே நல்லா பார்த்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோல அகெயின் சண்டே தான் பார்க்க போறோம். ஆனா இந்த சண்டேக்கு ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா, இந்த சண்டே பட்ஜெட் சண்டே. ஜஸ்ட் 200 rupees மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியும் சண்டேவை எப்படி ஒரு ஃபீஸ்ட் டேவா மாத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 200 rupees ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு நான் சொல்லட்டுமா? ஸோ எங்க வீட்டில் என்னன்னா, கருவாட்டு தொக்கு, ஓகே, சிக்கன் 65, அதுக்கப்புறம் எக்கு பொடி மாஸ், ரசம், சாப்பாடு, சுட சுட, இது எல்லாமே இன்னைக்கு சாப்பாடா இருக்க போகுது எங்களுக்கு. ஸோ இந்த 200 rupees நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு 65க்காக. ஸோ ½ kg ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். ½ kg சிக்கன் பார்த்தீங்கன்னா 110 rupees. ஸோ 110 rupees இதுல போயிடுச்சு. அதுக்கப்புறம் கருவாடு, கெண்டை கருவாடு சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஸோ கருவாடு வாங்கியாச்சு. கருவாடு இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 60 rupees. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 pieces கருவாடு, நல்லா பெரிய பீசஸாவே கருவாடு இருக்கு. ஸோ சுடு தண்ணியில போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 170 rupees ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 30 rupees இருந்துச்சு. ஸோ அந்த 30 rupeesக்கு எக் வாங்கியாச்சு. இவ்வளவுதாங்க. சூப்பரா ஆயிடுச்சுல. 200 rupees தரமா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெட்டீரியல்ஸை வச்சு மட்டுமே தான் நம்மளோட சண்டே ஃபீஸ்ட் இருக்க போகுது. ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க. சண்டே ஒரு நாள் தான் எப்பவுமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு நாள் இல்லையா? ஸோ அந்த ஒரு நாளும் நம்ம மேக்ஸ் டு மேக்ஸ் என்ஜாய் பண்ணணும். எங்க வீட்டுல அப்படிதான்ப்பா. எல்லாருமே சண்டேனா அவர் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். மியூசிக்ஸ் என்ன, வீட்டுல ஒர்க்கிங் என்ன பண்ணாலுமே ஒரு ஃபன்னோட பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்னையோட சண்டே பட்ஜெட் சண்டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கிங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சுதான் இன்னைக்கு கருவாடு தொக்கு செய்ய போறோம். வெங்காயம், தக்காளி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஸோ எண்ணெய் ஊத்தியாச்சு. நான் கிராமத்து ஸ்டைல்ல செய்ய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப வெடிக்குது கருவேப்பிலை. வெங்காயம், மண் சட்டியில செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரியான வேணா இருக்கலாம். ஒரு சிக்கன் கிரேவி பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபிஷ் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இந்த மாதிரி ஒரு கருவாட்டு தொக்கு, ஸோ அந்த மாதிரியுமே நீங்க பண்ணாலுமே சரி, மண் சட்டியில ட்ரை பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு ரசம் கூட வைங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கருவாடு தொக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்து சிக்கன் 65 மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கடைசியா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். சாப்பிடும் போது ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணணும், முட்டை பொடி மாஸ்க்காக. அது பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கருவாடை தான் அதுல போட போறோம். கருவாடை ஆல்ரெடி சுடு தண்ணியில போட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில போட்டிருக்கோம். எங்க காயெல்லாம் வைப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ உப்பு, தூசு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். மோஸ்ட்லி கருவாடு செய்யறோம் அப்படின்னா உப்பு நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா சேர்த்துட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா உப்பு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா உப்பு போடலாம். இப்போ இந்த கருவாடை சேர்த்துருவோம் கிரேவில.
நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில போட்டேன். தண்ணி ஆறிடுச்சு. கருவாடு பண்ணும் போதே அந்த ஒரு வாசனை இருக்கு பாத்தீங்களா, அப்பா. ஆனா சின்ன வயசுல எல்லாம் அம்மா எல்லாம் கருவாடு பண்ணும்போது நம்ம என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு வருவோம். இப்போதான் தெரியுது வந்து இந்த கருவாடோட வாசனையும் இந்த கருவாடோட டேஸ்டும். ரொம்ப நாள் ஆச்சு கருவாடு சாப்பிட்டு. ஒரு சிலருக்கு வந்து கருவாடு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பயாச்சும் நம்ம சாப்பிடலாம், பட் இது அவ்வளவா அட்வைசபிள் கிடையாது. ஸோ எப்பயாச்சும் நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம். கருவாடு ஃப்ரை இல்லை இந்த மாதிரி கருவாடு தொக்கு. ஸோ இதுல மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். மீன்மைல் வந்து முட்டை பொடி மாசுக்குமே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ பச்சை மிளகாய் எப்பவுமே வந்து இதுலதான் கட் பண்ணுவேன் நான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சேஃப். கையில எல்லாம் பட்டுருச்சுன்னா நம்ம எங்கேயாச்சும் ஃபேஸ்ல எங்கேயாவது வச்சிருவோமா, கை பயங்கர எரிச்சலா போயிடுது. இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்மே அவைலபிளா இருக்கு. அழகா நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி கொடுத்துருது பாருங்க. ஜஸ்ட் உள்ள வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணா மட்டும் போதும். எந்த இதுவும் கிடையாது. எவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு பாருங்க. நம்மளுக்கு லாக்குமே கூட இருக்கு. இப்போ போட்டுட்டு லாக் போட்டுட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ ஈஸியா பச்சை மிளகாலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பொடி மாசுமே செஞ்சிடலாம். ஸோ கம கம சுட சுட கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மாதிரி செமி கிரேவியா தான் பண்ணியிருக்கேன். அடுத்து சிக்கன் 65 ரெடி ஆயிட்டே இருக்கு. முட்டை பொடி மாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வெங்காயம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சு, சாரி தக்காளியில வெங்காயம் பச்சை மிளகா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்தா நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுதான் முட்டை பொடி மாசுல இருக்கிற ஒரு ட்ரிக்கு. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பொடி மாசு வந்து நல்லா பூவா இருக்கும். மல்லிகை பூ மாதிரி பூவா உதிரி உதிரியா இருக்கும். நல்லா வெங்காயம் மட்டும் வதங்கி சுண்டட்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 முட்டை போட போறேன். ஓகே, இது வதக்கிட்டே 65 சைட் பை சைட் பார்த்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும்ல 65, அதனால கொஞ்சம் கிறிஸ்பா ஆகட்டும். எப்பவுமே நம்ம இந்த ஃப்ரைக்கெல்லாம் மசாலாஸை நல்லா மேக்னேட் பண்ணிட்டு மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம அதை வந்து ஊற வைக்கணும். சால்ட் சேர்த்துருவோம். நான் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ பிங்க் சால்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகே, வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ இதுல முட்டையை அடிச்சு ஊத்திடுவோம்.
ஸ்ட்ராங்கா இருக்குன்னுட்டு நம்ம உடைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது உடையாது. ஆனா டொப்புக்குன்னு எதையாவதுல போய் இடிச்சிச்சுன்னா உடஞ்சிடும் இந்த முட்டை. ஸோ ஒரு வழியா குக்கிங் வந்து முடிச்சாச்சு. எல்லாம் நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கருவாடு கிரேவி. ஸோ செமி கிரேவியை தான் பண்ணியிருக்கோம், சாப்பாட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. தென் முட்டை பொடி மாஸ், சிக்கன் 65, சுட சுட ரசம். ஓகே, அதோட சேர்ந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு காமிக்க போறேன். தெரியுதா என்னன்ட்டு? இது வந்து மருதாணி. மருதாணி எங்க வீட்டு செடியில இருந்து பறிச்சு அரைச்சு வச்சிருக்க மருதாணி. இது வந்து வச்சுக்கணும், ஈவினிங் டைம் போல நைட் டைம் போல வச்சுப்பேன். ஸோ குக்கிங்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு மருதாணியை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஏன்னா எங்க வீட்டு செடியில இருக்கிறது யூஸ்வலாவே வந்து எங்க வீட்டு செடியில இருக்கிற மருதாணி வந்து இது மாதிரி பறிச்சு வைப்போம். ஸோ இன்னைக்கு இப்பதான் பறிச்சு அரைச்சதுனால ஜஸ்ட் ஷோயிங். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சண்டே அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணணும்னு கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாமே நம்ம வந்து சண்டேவை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பர்பஸ்ஃபுல்லா எடுத்தது. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஷேர், கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பாக்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்றீங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.